ராஜசிங்கமே, துதிகன மகிமையாவும் சேனைகளின் கர்த்தாவே உமக்கே செலுத்துகிறோம். கர்த்தருடைய இனிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்று மெதடிஸ்ட் பெண்கள் ஞாயிறு ஆராதனையில் அனுசரிக்க இருக்கிறோம். இந்த அருமையான காலை வேளையில் அனைவரையும் தேவனின் மகா கிருபையினால் உங்களை வாழ்த்தி வரவேற்கின்றோம். சங்கீதம் 150 வசனம் 6. சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக. ஹல்லேலூயா. Psalm 150 verse 6. Let that everything breathe praise the Lord. Hallelujah. கண்களை மூடி ஜெபம் செய்வோம். அன்பும் கிருபையும் நிறைந்த தேவனே, உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரத்தை ஏறெடுத்து பார்க்கிறோம். இன்று மெதடிஸ்ட் பெண்கள் ஞாயிறு ஆராதனையை அனுசரிக்கவிருக்கிறோம். இந்த ஆராதனையை உம்முடைய பிரசன்னத்தினாலும் தூய ஆவியினாலும் கிருபையினாலும் மூடி மறைத்துக் கொள்ளும். தேவ செய்தியை கொண்டு வரும் சகோதரி ஞான கிரேஸை உம்முடைய ஞானத்தினால் வழி நடத்தும். ஆராதனை இறுதி வரை உம்முடைய கிருபை இடைப்படட்டும். எல்லா துதிகன மகிமையும் உமக்கு ஒருவருக்கே ஏறெடுத்து பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் பெயரால் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். இப்பொழுது மாறி மாறி வேத வசனத்தை வாசிக்க கேட்போம். பெண்கள் ஞாயிறுக்கென்று வாசிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட மாறி மாறி வாசித்தல் பாகம் சங்கீதம் 98 வசனங்கள் 1 தொடங்கி 9 முடிய. சங்கீதம் 98 வசனங்கள் 1 தொடங்கி 9 முடிய. The responsive reading is taken from Psalm 98 verses 1 to 9. Psalm 98. கர்த்தருக்கு புது பாட்டை பாடுங்கள், அவர் அதிசயங்களை செய்திருக்கிறார். அவருடைய வலது கரமும் அவருடைய பரிசுத்த புயமும் ரட்சிப்பை உண்டாக்கினது. அவர் இஸ்ரவேல் குடும்பத்துக்காக தமது கிருபையையும் உண்மையையும் நினைவு கூர்ந்தார். பூமியின் எல்லைகளெல்லாம் நமது தேவனுடைய ரட்சிப்பை கண்டது. சுரமண்டலத்தால் கர்த்தரை கீர்த்தனம் பண்ணுங்கள், சுரமண்டலத்தாலும் கீத சத்தத்தாலும் அவரை கீர்த்தனம் பண்ணுங்கள். சமுத்திரமும் அதன் நிறைவும் பூச்சகரமும் அதன் குடிகளும் முழங்குவதாக. யாவரும் சேர்ந்து அவர் பூமியை நியாயம் தீர்க்க வருகிறார். பூலோகத்தை நீதியோடும் ஜனங்களை நிதானத்தோடும் நியாயம் தீர்ப்பார். ஆமென். சங்கீதம் 89:1. கர்த்தரின் கிருபைகளை என்றென்றைக்கும் பாடுவேன். வாருங்கள், இப்பொழுது நாம் புதிய ஆராதனைக்கு கடந்து செல்வோம். God is good all the time God is good. கர்த்தர் நல்லவர், அவர் என்றென்றைக்கும் நல்லவராய் இருக்கிறார். வேதம் இப்படியாக சொல்லுகிறது. சங்கீதம் 103 வசனம் 1-2. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. கர்த்தர் நமக்கு அநேக நன்மைகளை செய்திருக்கிறார். இந்த வேளையிலே நாம் கர்த்தருக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டவர்களாய் இருக்கின்றோம். நாம் துக்கத்தெல்லாம் மறந்து இப்பொழுது நம் உற்சாகத்தோடு கர்த்தரை துதிக்க போகின்றோம். சில பாடல்களோடு நம்ம பாடி கர்த்தருக்கு மகிமை செலுத்த போகின்றோம். ஜெபம் செய்வோம். அன்பின் பரலோக தேவனே, இந்த அருமையான கால வேளைக்காக நன்றி அப்பா. இந்த துதி ஆராதனை முழுவதும் நீ பொறுப்படுத்தி நடத்துமாறு நிச்சயிக்கிறோம். எங்களோடு நீர் பேசும் ராஜா, எங்களோடு நீர் இடைப்படும். ஆமென்.
நன்றி பலி பீடம் கட்டுவோம், நல்ல தெய்வம் நன்மை செய்தார். நன்றி பலி பீடம் கட்டுவோம், நல்ல தெய்வம் நன்மை செய்தார். செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே. செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே. நன்றி தகப்பனே, நன்மை செய்திலே. நன்றி தகப்பனே, நன்மை செய்திலே. தந்து நீர் அன்பு கூர்ந்தீர், பாவம் நீங்கிட கழுவி விட்டீர். ஜீவன் தந்து நீர் அன்பு கூர்ந்தீர், பாவம் நீங்கிட கழுவி விட்டீர். உமக்கென்று வாழ பிரித்தெடுத்து உமது ஊழியம் செய்ய வைத்தீர். உமக்கென்று வாழ பிரித்தெடுத்து உமது ஊழியம் செய்ய வைத்தீர். நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. நன்றி பலி பீடம் கட்டுவோம், நல்ல தெய்வம் நன்மை செய்தார். பார்க்கும் கண்களை தந்தீரையா, பாடும் உதடுகள் தந்தீரையா. பார்க்கும் கண்களை தந்தீரையா, பாடும் உதடுகள் தந்தீரையா. உழைக்கும் கரங்களை தந்தீரையா, ஓடும் கால்களை தந்தீரையா. உழைக்கும் கரங்களை தந்தீரையா, ஓடும் கால்களை தந்தீரையா. நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. நன்றி பலி பீடம் கட்டுவோம், நல்ல தெய்வம் நன்மை செய்தார். நன்றி பலி பீடம் கட்டுவோம், நல்ல தெய்வம் நன்மை செய்தார். செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே. செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே. நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. தகப்பனே, இந்த நாளில் நன்றியுள்ள இருதயத்தோடு துதிக்கிறோம். அப்பா, எங்களை நீர் ஆசீர்வதியும். எங்கள் மேல் உங்களுடைய பரிசுத்த ஆவியை நீர் ஊற்றுமாறு நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. இப்பொழுதே நீர் ஊற்றும் ராஜா, இப்பொழுதே நீர் ஊற்றும் ராஜா. ஹல்லேலூயா ராஜா. நன்மைகளால் எங்களை நிரப்பும் இயேசுவே, இப்பொழுதே எங்களை நிரப்பும் தகப்பனே. நன்றி ராஜா, நன்றி. நன்றியுள்ள இருதயத்தோடு துதிக்கிறோம். நீ செய்த நன்மைகள் 1000. நன்றி 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 என்று உங்களை சொல்லி துதிக்கிறோம் தகப்பனே. ஹல்லேலூயா ராஜா. நன்றி ராஜா, நன்றி. ஹல்லேலூயா. Oh, Shataramash, Alabakaranamahoshe, Labatramaha, Shatamahosha, Karanamaholo, Shatreshi. எங்கள் மேலே ஊற்றிடுமே உம்மக்கினியை. இந்த நாளில் எங்கள் மேலே ஊற்றிடுமே
வல்லமையோடு வல்லமை 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 தாருமே தேசத்தை உமக்காக கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே அனல் கொண்டு உமக்காக எழும்பிட வல்லமை வல்லமை தாருமே தேசத்தை உமக்காக கலக்கிட அபிஷேகம் 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 ஊற்றுமே அனல் கொண்டு உமக்காக எழும்பிட ஊற்றுமே ஊற்றிடுமே வல்லமையை இந்த நாளில் ஜீசஸ் எங்கள் மேலே ஊற்றிடுமே உம்மக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடு ஒரு பலத்தாக்கியை ஊற்றுமையா எஸ் இப்பொழுதே Holy Spirit fire பெந்தெகோஸ்தே நாள் செய்தது போல அக்கினியின் நாவுகள் பொழிந்திடுமே பெந்தெகோஸ்தே நாள் செய்தது போல அக்கினியின் நாவுகள் பொழிந்திடுமே அப்போஸ்தலர் நாட்களும் செய்தது போல இன்றும் செய்ய வேண்டுமே எஸ் ஃபாதர் அப்போஸ்தலர் நாட்களும் செய்தது போல இன்றும் செய்ய வேண்டுமே ஊற்றிடுமே ஊற்றிடுமே வல்லமையை இந்த நாள் எங்கள் மேலே ஊற்றுமே ஊற்றிடுமே உம்மக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடு மாம்சமான யாவர் மேலும் ஊற்றுவேன் என்று வாக்கு தந்த ஆவியை ஊற்ற வேண்டுமே ஊற்றுங்க மாம்சமான யாவர் மேலும் ஊற்றுவேன் என்று வாக்கு தந்த ஆவியை ஊற்ற வேண்டுமே நீச்சல் ஆழம் கொண்டு சென்று நீந்தல் செய்யுமே நதியாய் பாய்ந்திடுமே நீச்சல் ஆழம் கொண்டு சென்று நீந்தல் செய்யுமே நதியாய் பாய்ந்திடுமே ஊற்றுமே ஊற்றிடுமே வல்லமையை இந்த நாளும் இப்பொழுதே எங்கள் ஒவ்வொருவர் மீது ஊற்றுவீராக தகப்பனே அக்கினி ஊற்றப்படுவதாக இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடு உமது வாக்கின்படி ஊற்றுவீராக அற்புதங்கள் திரளாய் நடந்திடவே அற்புதத்தின் ஆவியே வந்திடுமே அற்புதங்கள் திரளாய் நடந்திடவே அற்புதத்தின் ஆவியே வந்திடுமே அந்தகார சங்கிலிகள் அருந்திடவே அக்கினியை ஊற்றிடுமே அக்கினி அந்தகார சங்கிலிகள் அருந்திடவே அக்கினியை ஊற்றிடுமே ஊற்றிடுமே வல்லமையை இந்த நாளும் எங்கள் மேலே ஊற்றிடுமே உம்முடைய அக்கினியை இந்த நாளும் எங்கள் மீது வல்லமையோட வல்லமை 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 தாருமே தேசத்தை உமக்காக கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே அனல் கொண்டு உமக்காக எழும்பிட ஊற்றிடுமே வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே எஸ் லார்ட் இப்பொழுதே உம்முடைய விடுதலை அக்கினி இறங்கிக் கொண்டிருக்கிறதுக்காக ஸ்தோத்திரங்கள் எங்கள் மீது வல்லமையோடு பரிசுத்தாவின் அக்கினி இங்கே வந்திருக்கிறது அதை அனுபவியுங்கள் அது எங்கு பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது receive it receive it
ஹalleluya 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஹalleluya. நான் உம்மை தேடுவேன் நாள் முழுதும், நான் உம்மை சேமிப்பேன் வாழ்நாளெல்லாம், எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன் இயேசுவே. ஆமாண்டவரே,
இந்த வேளையிலும் ஆண்டவரே கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே இந்த காலை பொழுதிலே ஆண்டவரே எங்களை கண்மணி போல இதுவரை காத்து வந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த விசேஷித்த ஆராதனையிலும் கூட கர்த்தருடைய தயவும் கர்த்தருடைய கிருபையும் எங்கள் மத்தியிலே ஆண்டவரே இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே வீட்டில் இருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆண்டவரை நிரப்பி வருவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே இந்த நாளிலே எங்களோடு கூட கர்த்தர் இடைப்பட்டு கொண்டே வருகிறீர், அதற்காக நன்றி. இந்த வேளையிலும் ஆண்டவரே வார்த்தையின் மூலியமா எங்களோடு கூட கர்த்தர் என்று பேசும்படியாய் கூட நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே தொடக்கம் முதல் முடிவு வரை இந்த ஆராதனையை கர்த்தர் தாமே நடத்தும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே விசேஷமாக இந்த வேளையிலும் கூட நீ செய்த எல்லா நன்மைகளையும் இந்த நாளிலும் நாங்கள் நினைவு கூறுகிறோம். கர்த்தாவே எங்கள் வாழ்க்கையில் எவ்வளவு நன்மைகளை கர்த்தர் செய்திருக்கிறேன், எண்ண முடியாத அதிசயங்களை செய்திருக்கிறேன், எண்ண முடியாத காரியங்களை செய்திருக்கிறீர். ஆண்டவரே இந்த வேளையிலும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நன்றி உள்ள இருதயத்தோடு இந்த நாளிலும் ஆண்டவரே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா கர்த்தாவே எங்கள் சூழ்நிலைகள் ஆண்டவரே தலைகீழாக இருந்தாலும், ஆண்டவரே சூழ்நிலைகள் எங்களுக்கு சாதகமாக இல்லாமல் இருந்தாலும் கர்த்தாவே எப்பொழுதும் மறவாமல் எங்களை காத்துக்கொண்டு எங்களை ஆண்டவரே கரம் பிடித்து நடத்துகிறீரே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே உமக்கு 1000 நாவுகள் போதாதப்பா, நன்றி சொல்வதற்கு 1000 நாவுகள் போதாது. ஆண்டவரே இந்த நாளிலும் எங்களை முற்றிலுமாய் ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம், நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே இனியும் நீ நன்மைகளை செய்வீர். ஆண்டவரே நீ நன்மைகளை மாத்திரம் செய்கிற தேவன். ஆண்டவரே இந்த வேளையிலும் ஆண்டவரே அப்படியாய் உம்முடைய சமூகத்திலே எங்களை நாங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா கர்த்தாவே நீர் உயரணும், நாங்கள் சிறுகணும். ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த மெத்தடிஸ்ட் உமன் ஆராதனையை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே நீரே தொடர்ந்து வழி நடத்தும். ஆண்டவரே விசேஷமாக கூட ஆண்டவரே எங்கள் தேசத்திற்காக நாங்கள் வருகிறோம். எங்கள் தேசத்திலே நடந்து கொடுக்கிற காரியங்களை கர்த்தர் அறிவீர். ஆண்டவரே எல்லாம் ஆண்டவரே ஒரு முடிவுக்கு வர கர்த்தர் ஆண்டவரே உதவி செய்ய முடியாய் நாங்கள் உங்களுடைய சமூகத்திலே மன்றாடி கேட்கிறோம். அப்பா இந்த வேளையிலும் கர்த்தர் உதவி செய்வீராக. கர்த்தர் உதவி செய்த ஆண்டவரே ஒரு பெரிய பலனை கர்த்தர் தரும்படியாய் கூட நாங்கள் செபிக்கிறோம். அப்படியாய் ஆண்டவரே கர்த்தர் வழி நடத்தும். அப்படியாய் கர்த்தர் ஆண்டவரே இந்த வேளையிலும் கூட நீரே பொறுப்பெடுத்துக் கொள்ளும்படியாய் உங்களுடைய சமூகத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தாவே நீர் ஆண்டவரே இதோ அப்பா நீ நடத்தும். எங்கள் தலைவர்களோடு கர்த்தர் பேசும், எங்கள் தேச தலைவர்களோடு கர்த்தர் பேசும். ஆண்டவரே ஞானத்தோடு காரியங்களை செயல்படுத்த கர்த்தர் அவர்களோடு கூட இடைப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே கஷ்டப்படுகிற மக்களையும் நினைவு கூறுகிறோம், அவர்களையும் கர்த்தர் போஷியும். ஆண்டவரே கர்த்தர் அவர்களை விடுவிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். மனநிலை பாதிக்கப்பட்டவர்கள் ஆண்டவரே, மன ரீதியாக பாதிக்கப்பட்டவர்கள் ஆண்டவரே அவர்களுக்காய் கூட ஜெபிக்கிறோம். கர்த்தர் தொடர்ந்து வழி நடத்தும். படிக்கிற பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம், அவர்களையும் கர்த்தர் தொடும். ஆண்டவரே படிப்பு எந்த ஒரு தடையும் இல்லாதபடி எல்லாம் தடைகளும் கர்த்தர் நீக்கி போடும்படியாய் ஜெபிக்கிறோம். அதே சமயம் ஆண்டவரே ரோடாக தெருவாக இருக்கிற ஒவ்வொரு ஆண்டவரே இதோ வசதியின்மை இல்லாமல் ஆண்டவரே அங்கே ஆண்டவரே ரோட்டோரமாய் தங்கி கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களுக்கும் ஆண்டவரே உணவு கிடைக்கும்படியாகவும் ஆண்டவரே இந்த வேளையிலும் போஷிக்கும்படியாய் கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா இந்த நாளிலும் ஆண்டவரே அப்படியாய் உம்முடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே உலகத்திலே நடக்கிற எல்லாம் தீமைகளும் ஆண்டவரே கர்த்தர் கண்ணோக்கி பார்க்கும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே அதில் எல்லாவற்றையும் தீர்வுக்கான கர்த்தர் கிருபை செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா உமக்கே நன்றி செலுத்துகிறோம். இந்த நேரத்திலும் சுவிசேஷங்கள் ஆண்டவரே இந்த வேளையிலும் பரவத்தக்க கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு மிஷனரிமார்களுக்காய் ஜெபிக்கிறோம். இந்த கஷ்டமான சூழ்நிலைகளும் அவர்களும் பாதிக்கப்பட்டிருக்கிற அவர்களுக்காக கூட ஜெபிக்கிறோம். அப்படியாக தொடர்ந்து நீர் வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இந்த பேண்டமிக்னால ஆண்டவரே இந்த சூழ்நிலை காலகட்டத்திலும் கூட அநேகர் அவர்களுடைய ஆண்டவரே சொந்தக்காரர்கள் கூட பிறந்தவர்கள் ஆண்டவரே இமீடியட் ஃபேமிலியை இழந்திருக்கிறார்கள். ஆண்டவரே இறந்திருக்கிறார்கள். ஆண்டவரே நித்திரை அடைந்திருக்கிறார். அவர்களுக்காய் ஜெபிக்கிறோம். கர்த்தர் அந்த குடும்பத்தோடு கூட இரும். ஆண்டவரே நீர் ஆறுதல் படுத்தி நடத்தும்படியாய் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த ஆராதனையை தொடக்கம் முதல் முடிவு வரை ஆவியானவர் நீ தாமே நடத்தும்படியாய் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். கேட்க போகிற வார்த்தைகளுக்காக நன்றி. ஆண்டவரே அது முடைய வார்த்தை இந்த வேளையிலும் ஆண்டவரே அது கனிதரத்தக்க கர்த்தர் கிருபை செய்யும், ஆசீர்வதியும். தொடர்ந்து நீரே வழி நடத்தும்படியாய் மாறாத இயேசுவின் வல்ல நாமத்திலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். அல்லேலூயா. கர்த்தர் சொல்லிக் கொடுத்த ஜெபத்தில் நாம் யாவரும் இணங்கி சொல்வோமாக. பரமண்டலங்களிலே இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றும் ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களை நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்கள் சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமிந்து ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையதே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா. God is good all the time. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த வேளையில் கூட சில அறிவிப்புகளை உங்கள் மத்தியிலே நான் பகிர்ந்து கொள்ள நான் வாஞ்சிக்கின்றேன். சில அறிவிப்புகள் இருக்கிறது. சபை முடித்திட்ட பிறகு இந்த நாளிலும் கூட அறிவித்த வண்ணமாக நம்ம சபை 11 மணிலேருந்து
12 மணி வரைக்கும் திறந்திருக்கும். உங்களுடைய காணிக்கை தசம பாகத்தை நீங்கள் போட விரும்பினால் தயவு செய்து வந்து நீங்கள் சபைக்கு வந்து நீங்கள் அதை வந்து தரும்படியாக கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். 11 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் சபை திறந்திருக்கும். ஸோ தயவு செய்து வந்து நீங்கள் வாருங்கள், சரிங்களா? ஓகே, ரைட். ஸோ ப்ளீஸ் ஃபாலோ SOP. தயவு செய்து ஸ்ட்ரிக்டான SOP, மாஸ்க் போட்டுக்குங்க. ஸோ சானிடைஸ் அங்கே இருக்கும். ஸோ தயவு செய்து சட்டத்திட்டங்களை நீங்கள் இந்த நாளிலும் கூட கடைபிடிக்கும்படியாக மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். அதே சமயம் கூட இந்த நாளிலும் கூட சபை முடித்திட்ட பிறகு 8 மணிக்கு வாலிபர்கள் அவர்களுடைய வேத ஆராய்ச்சியை வைத்திருக்கிறார்கள். ஸோ அதையும் நீங்கள் குறித்து கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். மண்டே TAC பைபிள் ஸ்டடி நடைபெறும், 8 மணிக்கு குறித்து கொள்ளுங்கள். செவ்வாய்க்கிழமை நம்மளுடைய செல் குரூப் நடைபெறும், அதையும் நீங்கள் குறித்து கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். இன்னொன்று காரியங்கள் நீங்கள் பார்ப்பீர்கள், ஆனால் நாம் அறிவித்தது போல போன வாரம் இது குறித்து அறிவித்தேன். நம்மளுடைய லோக்கல் கான்ஃபரன்ஸ், அதாவது நம்மளுடைய ஸ்தல கூட்டம், 2வது ஸ்தல கூட்டம், நம்மளுடைய சபையை கூட்டம் 18ஆம் தேதி 9ஆம் மாதம் நடைபெறும். ஸோ தயவு செய்து உங்களுடைய வருகிறவர்கள் இது காங்கிரிகேஷன் மீட்டிங்காக இருப்பதினாலே ஸோ வருகிறவர்கள் தயவு செய்து உங்களுடைய பெயர்களை நீங்கள் திரு மோசஸ் ஐயா அவர்களிடமோ இல்லை அங்கிள் லூயிஸ் அவரிடமும் நீங்கள் தரும்படியாக கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள், சரிங்களா? ஸோ தயவு செய்து உங்கள் பெயர்களை தரும்படியாக கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள், சரிங்களா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மேல் விவரங்கள் உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலியமாக அனுப்பப்படும், சரிங்களா? அதையும் நீங்கள் குறித்து கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். ஸோ விசேஷமாக நம்மளுடைய சபையில் திருமதி சபை சார்பிலும் உக்ரான குரு சார்பிலும் போதகர் சார்பிலும் சபை குடும்பம் சார்பிலும் இந்த நாளிலும் கூட ஆழ்ந்த அல்தாபங்களை நம்ம வந்து திருமதி இந்த வேலை தேவன் தேசி அவங்களுக்கு தேசி அம்மா, அவங்களுடைய அம்மா வந்து இறந்துருக்கிறாங்க, நம்மளுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். அந்த குடும்பத்திற்கும் திருமதி வில்சன் அவங்களுடைய குடும்பத்திற்கும் இந்த வேலையிலும் ஆழ்ந்த அல்தாபங்களை நாம் தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து இந்த குடும்பத்துக்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஆண்டவரை மெய்யாகவே அவருடைய சமாதானத்தை தந்து இந்த நாளிலும் கூட அந்த குடும்பத்தை கர்த்தர் வழி நடத்துவாராக, சரிங்களா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எபேசியர் 1:3 பவுல் இப்படியாக சொல்கின்றார்: நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். ஆமேன். இந்த தொற்று நோய் காலகட்டத்தில் சபை ஒன்று கூடுதல் நிறுத்தப்பட்டிருந்தாலும் ஆவியானவர் தாமே நம்மை தினந்தோறும் செம்மையான பாதைகளில் நடத்தி செல்கின்றார். அதன் சாட்சியாக இதோ 2021ஆம் ஆண்டின் மெத்தடிஸ்ட் பெண்களின் விசேஷ படைப்பு, வேதாகமத்தின் சிறந்த பெண்கள். வேதத்தில் அநேக பெண்கள் தெய்வ மகிமைக்காக வாழ்ந்து நமக்கு ஒரு முன்மாதிரியை விட்டு சென்றிருக்கின்றார்கள். அவர்களில் ஒரு சிலரை பற்றி நாம் பார்ப்போம், வாருங்கள். தன் சாமர்த்தியத்தின் நிமித்தம் யூத ஜனங்களை அழிவிலிருந்து தடுத்தவள் எஸ்தர் ராணி. நீ போய் சூசானில் இருக்கிற யூதரையெல்லாம் கூடி வர செய்து 3 நாள் அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமலும் இருந்து எனக்காக உபவாசம் பண்ணுங்கள். நானும் என் தாதிமாரும் உபவாசம் பண்ணுவோம். இவ்விதமாக சட்டத்தை மீறி ராஜாவின் இடத்தில் பிரவேசிப்பேன். நான் உன்னை விட்டு போகவே மாட்டேன் என்று சிறந்த மருமகள் என்று பெயர் பெற்றவள் ரூத். நான் ஒரு மோபியர் விதவை. என் மாமியார் நவோமி அவர் பிள்ளைகளையும் கணவரையும் இழந்ததுக்கு பிறகு யூதா நாட்டுக்கு திரும்பும் போது என்னை மோவாபில் இருந்து மறு திருமணம் செய்ய சொன்னார்கள். ஆனால் நானோ அவரிடம் கூறினேன், நீங்கள் எங்கே போனாலும் நானும் வருவேன், நீங்கள் எங்கே வசித்தாலும் நானும் அங்கே வசிப்பேன். உங்கள் ஜனம் என் ஜனம், உங்கள் தேவன் என் தேவன். மேலும் நீங்கள் எங்கே மரணம் அடைகின்றீர்களோ நானும் அங்கே மரணம் அடைவேன். அதே இடத்தில் என்னை அடக்கம் பண்ணப்படும். கடைசியாக நான் சொன்னேன், மரணத்தை தவிர வேறு எதுவும் நம்மை பிரிக்க நான் அனுமதித்தால் தேவன் என்னை கடினமாக தண்டிப்பார் என்றேன். வேதத்தில் தேவனால் பெயர் மாற்றப்பட்ட ஒரே பெண்மணியும் இஸ்ரவேலின் தேசத்தின் தாயும் ஆகிய சாராள்.
நான் சாராள். தேவன் சாராய் என்ற என் பெயரை சாராள் என்று மாற்றினார். வேதத்தில் தேவனால் பெயர் மாற்றப்பட்ட ஒரே பெண்மணி நானே. ஆபிரகாமின் முதுமையிலும் எனது 90வது வயதிலும் ஈசாக்கை பெற்று எடுக்கும் பாக்கியம் கொடுத்த தேவன் தன் வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றி எங்கள் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போல பெருக ஆசீர்வதித்தார். இது மூலம் தேவன் எனக்கு சந்தோஷத்தை கொடுத்தார். இதை பற்றி அறிந்த அனைவரும் என்னுடன் சந்தோஷித்தார்கள். தேவன் உண்மையில் என்னை ஆசீர்வதித்து என்னை தேசங்களின் தாய் ஆக்கினார். தேவன் ஜனங்களின் ராஜாக்கள் என் சந்ததியில் இருந்து வருவார்கள் என்று கூறினார். நான் தேவனுக்கு என் நீடித்த விசுவாசத்துக்கும் என் நேர்மையான ஆர்ப்பரிப்புக்கும் பெயர் பெற்றவள். இஸ்ரவேல் ஜனங்களின் முதல் பெண் நியாயாதிபதியும் தீர்க்கதரிசியும் ஆகிய தெபோராள். நான் நிச்சயமாகவே உன்னோடு கூட வருவேன். ஆனாலும் நீ போகிற பிரயாணத்தின் மகிமை உனக்கு கிடையாது. கர்த்தர் சிசேராவை ஒரு ஸ்திரீயின் கையில் ஒப்புக் கொடுத்தார். வேதத்தில் குறிப்பிட்டது போல நான் ஒரே பெண் நீதிபதி, பெண் வீராங்கனை மற்றும் தீர்க்கதரிசியும் ஆவேன். செங்கடலிலே எதிரிகளை கர்த்தர் முறியடித்த போது கர்த்தரை கம்பீரமாய் ஆடி பாடி துதித்தவள் மிரியாம். ஆரோனின் சகோதரி ஆகிய மிரியாம் என்னும் தீர்க்கதரிசி ஆனவளும் தன் கையிலே தம்பூரை எடுத்துக்கொண்டாள். சகல ஸ்திரீகளும் தம்பூறுகளோடும் நடனத்தோடும் அவளுக்கு பின்னே புறப்பட்டு போனார்கள். கன்னி பருவத்திலே உலகின் இரட்சகரை தன் வயிற்றில் 10 மாதம் சுமந்தவள் மரியாள். என் ஆத்மா கர்த்தரில் மகிமைப்படுகிறது. என் ஆவி என் இரட்சகராகிய தேவனில் களி கூறுகிறது. அவர் தம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார். இதோ இது முதல் என்னை எல்லா சந்ததிகளும் பாக்கியவதி என்பார்கள். தன்னுடைய உருக்கமான ஜெபத்தினால் கர்ப்பத்தின் ஆசீர்வாதங்களை பெற்று தன்னுடைய மகனை தேவனுக்கு என்று ஒப்புக் கொடுத்தவள் அன்னாள். ஸ்திரியே, நீ எதுவரைக்கும் வெறுத்திருப்பாய்? உன் குடியை விட்டு உன்னை விட்டு விலகாதா? அப்படி அல்ல என் ஆண்டவனே. நான் மனக்லேசமான ஸ்திரீ. நான் திராட்சை ரசம் மகிழும் மதுவாகிலும் குடிக்கவில்லை. நான் கர்த்தருடைய சந்நிதியில் என் இருதயத்தை ஊற்றிவிட்டேன். உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை முதலில் பார்க்கும் பாக்கியம் பெற்ற மகதேனா மரியாள். இயேசுவின் பாதம். அந்த பெண் செய்த பாவங்கள் அநேகம், அவைகள் யாவும் மன்னிக்கப்பட்டதால் அவள் அதிகமாய் அன்பு கூர்ந்தாள். நீ என்னை உபசரித்ததை விடவும் அவள் அதிகம் உபசரித்தாள். நீ என் கால்களுக்கு தண்ணீர் தரவில்லை, இவளோ என் கால்களை கண்ணீரால் கழுவினாள். நீ என்னை முத்தமிடவில்லை, இவளோ என் பாதங்களை முத்தமிட்டாள். நீ என் தலையில் எண்ணெய் பூசவில்லை, இவளோ என் கால்களுக்கு பரிமள தைலம் பூசினாள். அவள் பாவிதான், ஆயினும் உன்னை விட அவளே அதிகம் அன்பு காட்டினாள். இந்த அழகிய கால்கள் சிலுவையோடு சேர்ந்து ஆணி ஒன்றினால் அடைப்பட்டு சித்திரவதை செய்யப்பட்டது. தைலம் வழிந்தோடிய பாதங்களில் ரத்தமல்லவா பாய்ந்தோடியது? அந்த பாதங்களை நாமும் கண்ணீரால் கழுவி முத்தமிடுவோம். 2021 ஆண்டில் நடைபெற்ற மெத்ரிஸ் பெண்களின் நிகழ்வுகள். உங்க கூட இருக்கணும் ஏசப்பா, இருக்கணும் உங்களோட 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 பேசணும், உறவாடி மகிழணும். உங்க கூட உங்க கூட உங்க கூட உங்க கூட இருக்கணும் ஏசப்பா, இருக்கணும் உங்களோட 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 பேசணும், உறவாடி மகிழணும்.
வாஞ்சிக்கிறேன் நேசிக்கிறேன் உம்மையே நேசிக்கிறேன் வாஞ்சிக்கிறேன் உம் சமூகம் வாஞ்சிக்கிறேன் உங்க கூட உங்க கூட உங்க கூட உங்க கூட இருக்கணும் ஏசப்பா இருக்கணும் உங்களோட 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 பேசணும் உறவாடி மகிழணும் துதி என்னும் நலதத்தை உம் சிரசில் ஊற்றுவேன் கண்ணீரால் பாடம் நனைத்து முத்தமிட்டு மகிழுவேன் துதி என்னும் நலதத்தை உம் சிரசில் ஊற்றுவேன் கண்ணீரால் பாடம் நனைத்து முத்தமிட்டு மகிழுவேன் நேசிக்கிறேன் உம்மையே நேசிக்கிறேன் வாஞ்சிக்கிறேன் உம் சமூகம் வாஞ்சிக்கிறேன் நேசிக்கிறேன் உம்மையே நேசிக்கிறேன் வாஞ்சிக்கிறேன் உம் சமூகம் வாஞ்சிக்கிறேன் உங்க கூட உங்க கூட உங்க கூட உங்க கூட இருக்கணும் ஏசப்பா இருக்கணும் உங்களோட 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 பேசணும் உறவாடி மகிழணும் நன்றி உள்ளம் நிறைவுடன் நன்றி பரிசுத்தக்கே நன்றி தேவகுமாரன் இயேசுவை தந்தா நன்றி உள்ளம் நிறைவுடன் நன்றி. இந்த சாமான் தாரதால பெரிய ஒரு உதவியை நான் இந்த வசியாடுறேன் தாரதுக்கு பெரிய உதவி நன்றிங்கண்ணா. நான் தந்ததுக்கு இதுவரைக்கும் யாரும் ஒன்று கொண்டாந்து தரையில்லை. ஏழாவது பொடியனும் இருக்கான், அவரும் வருத்தக்காரரு. இதோ நீங்கள் டாக்டர் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நீங்கள் தந்த சாமான் தந்ததுக்கு அதான் ரொம்ப தேங்க்ஸ். சாமான் தந்ததுக்கு எங்களுக்கு பிரயோஜனமா இருக்கு. மிக நன்றி. சாமான் கொடுக்குறாங்க உங்களுக்கு நல்ல நீங்கள் உதவியை தந்தது நன்றி. இந்த சாமான் கொடுக்கறதால எங்களுக்கு பெரிய உதவியா இருக்கு. நன்றி. சாமான் கிடைச்சது பெரிய உதவி என்று எங்களுக்கு இந்த சமைக்கிறதுக்கு இந்த ஊடக நாங்கள் வெளியில போக முடியாமல் இருந்த நாங்கள் எங்களுக்கு சாமான் கிடைச்சிருக்கு. இந்த சாமான் கிடைச்சால எங்களுக்கு வீட்டுக்கு சாப்பிட்றது பிள்ளை கொடுக்குறது பிள்ளைங்க இருக்கிறதுக்கு உதவி எங்களுக்கு கிடைச்சிருக்கு. சந்தோஷம். வேற மூலமா எங்களுக்கு கிடைச்சதில்லை, உங்கள் மூலமா இந்த மூலமா தான் கிடைச்சிருக்கு எங்களுக்கு. அது மிகப்பெரிய சந்தோஷம். மாதம் மாதம் ஒரு தண்டி நாங்கள் சாமான் கொண்டாந்து கொடுத்து எங்கள் குடும்பத்துக்கு மிகவும் சந்தோஷமா பொறுமதியாக இருக்குது. நன்றி நன்றி நன்றி. பரிசுத்தக்கே நன்றி தேவகுமாரன் இயேசுவை தந்தா பலவீரன் பலவான் என்று சொல்வான், தரித்திரன் செழித்திடுவான். தேவனின் செயல் இதுவே நமக்கா. வேத வாசிப்பு, அதனை தொடர்ந்து சகோதரி ஞான கிரேஸ் தேவ செய்தியை பகிர்ந்து கொள்வார். கர்த்தரின் வல்ல நாமத்துக்கு சோஸ்திரம். இன்று மெத்தடிஸ்ட் பெண்கள் ஞாயிற்காக வாசிக்கும்படியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட வேத பாகம் மத்தேயு 5ஆம் அதிகாரம் வசனங்கள் 13 தொடங்கி 16 முடிய. மத்தேயு 5ஆம் அதிகாரம் வசனங்கள் 13 தொடங்கி 16 முடிய. நீங்கள் பூமிக்கு உப்பாயிருக்கிறீர்கள். உப்பானது சாரமற்று போனால் எதினால் சாரமாக்கப்படும்? வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷரால் மிதிக்கப்படுவதற்குமே ஒழிய வேறொன்றுக்கும் உதவாது. நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாயிருக்கிறீர்கள். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல்
விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள். அப்பொழுது அது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுது. கர்த்தர் தாமே இத்திருவசனங்களின் மூலம் நம்மோடு பேசுவாராக. ஆமென். Today's scripture reading is taken from Matthew chapter 5 verses 13 to 16. You are the salt of the earth, but if the salt loses its saltiness, how can it be made salty again? It is no longer good for anything except to be thrown out and trampled by men. You are the light of the world. A city on a hill cannot be hidden. Neither do people light a lamp and put it under a bowl. Instead, they put it on its stand and it gives light to everyone in the house. In the same way, let your light shine before men, that they may see your good deeds and praise your Father in heaven. May God bless the reading of His word. Amen. ஹல்லேலூயா. தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலே தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள வாய்ப்பு கொடுத்த நம் சபையின் போதகருக்கும் உக்ரான குழுவுக்கும் மெதரிஸ் பெண்களுக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். எல்லாவற்றுக்கும் மேலாக என் தேவாதி தேவனை சோஸ்தரிக்கின்றேன், துதிக்கின்றேன். எல்லா துதிகான மகிமையும் அவர் ஒருவருக்கே. இன்றைய மெதரிஸ் பெண்கள் ஆராதனைக்கு என்று நமக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு உலகத்தில் உப்பாகவும் ஒளியாகவும் இருப்பதன் வழி தேவ மகிமையை தேடு என்பதாகும். வாருங்கள், கண்களை மூடி தேவனை நோக்கி பார்ப்போம். எங்களை நேசிக்கும் நல்ல கர்த்தாவே, ராஜா, அருமையான இந்த வேலைக்காய் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த வேலையிலே என்னை முற்றிலுமா என்னுடைய பாதப்படியிலே சமர்ப்பண பண்ணுகிறேன். ராஜா, நீர் என்னை ஆட்கொள்ளும்படியா நான் ஜெபிக்கிறேன். என்னோடு கூட நீ இருக்கும்படியாய் உம்முடைய வல்லமையை ஊற்றும்படியா நான் ஜெபிக்கிறேன். என் ஆவி ஆத்மா சரீரம் முழுதுமாய் ஒப்பு கொடுக்கிறேன். ராஜா, நான் பேச இருக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளும் அது உம்முடைய வார்த்தைகளா இருக்கட்டும். என் ஆவிலே உம்முடைய வார்த்தைகளை இந்த வேலையில நீ வைக்கும்படியா நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, உமக்கு பிரியமான காரியங்களை மாத்திரம் பேச ஆண்டவரே நீர் என்னை பயன்படுத்தும்படியா நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இந்நாளில கூட உடைய பிரசன்னம் நிரம்பும்படியாய் ஜெபிக்கிறேன். ராஜா, நீர் மாத்திரமே வெளிப்படும்படியாய் ஜெபிக்கிறேன். எங்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த ஆராதனை ஆனது ஆசீர்வாதமான ஆராதனை இருக்க ஒப்பு கொடுக்கிறேன். எல்லா துதிகான மகிமையும் ஒருவருக்கு ஏறெடுக்கிறேன். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். இன்று நாம் வாசிக்க கேட்ட வேத பகுதியிலே மலை பிரசங்கத்திலே இயேசு அங்கு பிரசங்கித்துக் கொண்டிருக்கின்றார். தன்னுடைய கோர சிலுவைக்கு போவதற்கு முன்பதாக இயேசு இந்த பிரசங்கத்தை பண்ணி கொண்டிருக்கின்றார். அங்கு இயேசு சீஷர்களை பார்த்து, நீங்கள் இந்த பூமிக்கு உப்பாகவும் ஒளியாகவும் இருக்கிறீர்கள் என்று சொல்லுகின்றதை நாம் பார்க்கின்றோம். இந்த இடத்திலே இயேசு இரண்டு முக்கியமான காரியங்களை குறித்து பேசுகின்றார். அதாவது உப்பு மற்றும் ஒளி. இந்த உப்பும் ஒளியும் நமக்கு மிகவும் முக்கியமான காரியங்கள், பொருட்கள் என்று சொன்னால் அதை யாராலும் மறுதலிக்க முடியாது. முதலாவது நம்ம உப்பை குறித்து பார்க்கும்பொழுது மத்தேயு 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே நீங்கள் உலகத்துக்கு உப்பா இருக்கின்றீர்கள் என்று சொல்லி இயேசு அங்கு சொல்கின்றதை நாம் பார்க்கின்றோம். வேதத்திலே நிறைய இடத்திலே உப்பை குறித்து பேசப்பட்டிருக்கின்றது. உப்பானது சுவை கொடுக்கும், பாதுகாக்கும், பதப்படுத்தும், சுத்திகரிக்கும் என்று சொல்லி கூட நாம் பார்க்கின்றோம். வேதத்தில் நிறைய இடத்திலே உப்பை குறித்து பேசப்பட்டிருக்கின்றது. லேவியராகமம் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது, நீ படிக்கிற எந்த போஜன பலியும் உப்பினால் சாரமாக்கப்படுவதாக. உன் தேவனுடைய உடன்படிக்கையின் உப்பை உன் போஜன பலியிலே குறைவிடாமல் நீ படிப்பது எல்லாவற்றோடும் உப்பையும் படைப்பாயாக என்று சொல்லி அங்கு எழுதப்பட்டிருக்கின்றது. அப்படின்னா ஆண்டவருக்கு பலி செலுத்தும் போது அதை உப்போடு சேர்த்து செலுத்த வேண்டும் என்று சொல்லி அங்கு ஒரு கட்டளை இருக்கின்றதை நாம் பார்க்கின்றோம். தொடர்ந்து யோபு 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே, ருசி இல்லாத பதார்த்தத்தை உப்பில்லாமல் சாப்பிடக்கூடுமோ என்று யோபு அங்கு சொல்கின்றதை நாம் பார்க்கின்றோம். ருசி இல்லாத உணவில் உப்பு சேர்க்கப்படும் போது
அந்த உணவு சுவை பெறுகிறது என்று சொல்லி பார்க்கின்றோம். அதனாலதான் அந்த யோபு சொல்கின்றார், ருசி இல்லாத பதார்த்தத்தை உப்பில்லாமல் சாப்பிடக்கூடுமோ. அந்த உணவுல ருசி இல்ல, அப்ப அதுல கொஞ்சம் உப்பு சேர்த்தாதான் இதை எப்படி இருக்குமா, ருசியா இருக்கும் என்று அங்கு கூறப்படுகிறதை நாம் பார்க்கின்றோம். பிறகு நியாயாதிபதிகள் 9ஆம் அதிகாரம் 45ஆம் வசனத்திலே, அபிமெலேக்கு அந்நாள் முழுவதும் பட்டணத்தின் மேல் யுத்தம் பண்ணி பட்டணத்தை பிடித்து அதிலிருந்து ஜனங்களை கொன்று பட்டணத்தை இடித்து விட்டு அதில் மேல் உப்பு விதைத்தான் என்று சொல்லி நாம் வாசிக்கின்றோம். அபிமெலேக்கு அந்த பட்டணத்தின் மேல் யுத்தம் எடுத்து அந்த யுத்தத்தில் அவன் வெற்றி பெற்ற பிறகு அந்த பட்டணத்திலே என்ன செய்கிறான் என்று சொல்லி பார்க்கின்றோமா, அதில் உப்பை விதைத்தான் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். இனி எதிரி அந்த பட்டணத்தை மேற்கொள்ளாதபடிக்கு அவர் என்ன செய்யறாரா, அந்த இடத்திலே உப்பை விதைக்கிறார். ஏனென்றால் உப்பை அந்த நிலத்திலே விதைக்கும் போது அந்த இடத்துல எந்த ஒரு செடி கொடிகளோ வளராது. செடி கொடி வளரவில்லை என்றால் அந்த நிலம் ஒரு பாலைவனமாக இருக்கும், அங்கு யாரும் குடியேற மாட்டார்கள் என்று சொல்லி, இனி அந்த இடத்துல யாரும் இருக்கக்கூடாது, அந்த இடத்துக்கு வரக்கூடாது என்று சொல்லி அந்த இடத்திலே அவர் உப்பை விதைக்கிறதாக நாம் பார்க்கின்றோம். இயேசு சிலுவையின் மரணத்தை சந்திக்கும் முன் எந்த ஒரு பிசாசின் கிரியைகளும் இந்த பூமியின் மேல் ஆதிக்கம் செய்யாதபடிக்கு நம்மை இந்த உலகத்துக்கு உப்பாக இருக்கும்படி சொல்லி சென்றார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். இந்த உப்பு நமக்கு எப்படி கிடைக்கின்றது என்றால் நாம் யாவரும் அறிந்திருக்கின்றோம், உப்பு கடலில் இருந்து எடுக்கப்படுகின்றது. இங்கு நாம் கவனிக்க வேண்டிய காரியம் என்னவென்றால், ஒதுக்கி வைக்கப்பட்ட கடல் நீரின் மேல் சூரியன் ஒளி அதிக படப்பட அந்த நீரெல்லாம் உலர்த்தப்பட்டு அந்த தண்ணீரில் உள்ள கரைகளும் அழுக்குகளும் மாறி கடல் நீர் வெண்மையான உப்பாக மாறி நாம் எல்லாருக்கும் பயன் தரக்கூடிய ஒரு அருமையான பொருளாக அந்த உப்பு மாற்றப்படுகிறது என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். கடல் நீர் மிகவும் அசுத்தமானது என்று சொல்லி நாம் யாவரும் அறிந்திருக்கின்றோம். அந்த கடல் நீரில் இருந்தால் உப்பை எடுக்கின்றார்கள். அந்த கடல் நீரில் சூரிய ஒளி படப்பட அந்த தண்ணீர் எல்லாம் உலர்த்தப்பட்டு பிறகு அது மென்மையான உப்பாக மாற்றப்படுகிறது என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். அதே போல நம்முடைய பாவ கரைகள் நிறைந்த நம்மையும் தேவன் இந்த உலகத்திலிருந்து தனியாக பிரித்தெடுத்து அவருடைய பரிசுத்த ரத்தத்தினால் நம்மை கழுவி சுத்திகரித்து நம்மை மீட்டெடுத்து நம்மை பரிசுத்தமாக்கி நாம் ஒரு நல்லதொரு கருவியாக இவ்வுலகத்துக்கு பயன்பட வேண்டும் என்று சொல்லி நம்மை உருவாக்கி இருக்கின்றார். அதனாலதான் இயேசு, நீங்கள் இந்த உலகத்துக்கு உப்பாய் இருக்கின்றீர்கள், அவர் நம்மையும் இந்த உலகத்திலிருந்து பிரித்தெடுத்திருக்கின்றார். நாம் ஒரு நல்ல கருவிகளாக, உப்பை போல நாம் ஒரு நல்ல கருவிகளாக பயன்பட வேண்டும் என்று சொல்லி தேவன் நம்மை உருவாக்கி இருக்கின்றார். தொடர்ந்து வெளிச்சத்தை குறித்து நாம் பார்க்கும்போது அதே மத்தேயு 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே, நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். யாரும் இருளை விரும்ப மாட்டோம். இருள் பயம். இருள் என்றால் எல்லாருக்கும் பயம். இருள் மிகவும் பயங்கரமானது என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன் உலகம் இருளாய் இருந்தது என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். இயேசுவின் பிறப்புக்கு பின் இந்த இயேசுவின் பிறப்பு இந்த உலகத்துக்கு வெளிச்சத்தை கொண்டு வந்தது என்று சொல்லி கூட நாம் பார்க்கின்றோம். இருளில் இருந்த ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்று சொல்லி ஏசாயா தீர்க்கதரிசி உரைத்தார். இயேசுவின் பிறப்புக்கு பின் இருளாய் இருந்த இந்த உலகம் வெளிச்சத்துக்குள் வந்தது என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். இயேசு இந்த பூமியில் வாழ்ந்த நாட்களில் அவர் பிதாவின் அன்பை பிரதிபலித்தார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். பிதாவுக்கு சாட்சியாக வாழ்ந்தார். அவர் எங்கும் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார் என்று சொல்லி கூட நாம் வேதத்திலே வாசிக்கின்றோம். அவர் இந்த உலகத்துக்கு வெளிச்சமாய் இருந்தார், ஒளியாய் இருந்தார். அநேகருக்கு இயேசு சாட்சியாக வாழ்ந்தார் என்று சொல்லி கூட நாம் பார்க்கின்றோம். இயேசு ஒரு இடத்துக்கு வந்தால் அந்த இடத்துல விடுதலை, ரட்சிப்பு
அப்படியாய் நாம் காணப்பட்டது என்று சொல்லி கூட நாம் பார்க்கின்றோம். இந்த இயேசு சிலுவையில் மரிக்கும் முன் இயேசுவின் பிறப்பின் நிமித்தம் வந்த அந்த வெளிச்சம் தொடர்ந்து நிலைநாட்ட சீஷர்களை பார்த்து சொன்னார், நீங்கள் இந்த உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். அவருடைய மரணத்துக்கு பிறகு இந்த உலகம் மறுபடியும் இருளுக்குள் கடந்து செல்லாதபடிக்கு அவர் இன்று உங்களையும் என்னையும் இந்த உலகத்துக்கு வெளிச்சமாய் விட்டு சென்றிருக்கின்றார் என்று சொல்லி கூட நாம் பார்க்கின்றோம். அந்த காலத்திலே வீட்டிலே விளக்குகள் ஏற்றுவார்கள். விளக்குகளை ஏற்றும் போது அந்த விளக்குக்கு 3 பொருட்கள் முக்கியமாக தேவைப்படும். ஒன்று விளக்கு, திரி, மற்றொன்று எண்ணெய். இது 3 இருந்தால்தான் அந்த விளக்கு வெளிச்சம் கொடுக்கும். திரி இல்லைன்னா விளக்கு ஏற்ற முடியாது, எண்ணெய் இல்லைனாலும் விளக்கு ஏற்ற முடியாது, விளக்கும் தேவைப்படுகிறது. இது 3 இருந்தால்தான் அந்த விளக்கு எரியும் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். அதே போல் நாம் இந்த உலகத்தில் வெளிச்சமாய் இருக்க வேண்டும் என்றால் நமக்குள்ளே பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் ஆளுகை செய்ய வேண்டும். இந்த திருத்துவ தேவனில் நாம் இணைக்கப்படும் போது நாம் இந்த உலகத்துக்கு வெளிச்சமாய் இருப்போம். இந்த திருத்துவத்தில் நாம் செயல்பட வேண்டும். இந்த திருத்துவ தெய்வத்தில் நாம் இணைய வேண்டும் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். ராத்திரியில வெளிச்சம் கொடுக்கிறது நிலா. ஆனா அந்த நிலா தானாய் வெளிச்சம் கொடுப்பதில்லை என்று சொல்லி கூட நாம் பார்க்கின்றோம். அந்த நிலா என்ன செய்யுமா, பகல் முழுவதுமாய் சூரியன் இடத்திலிருந்து வெளிச்சத்தை பெற்றுக்கொண்டு இரவு முழுவதும் அது வெளிச்சமாய் பிரகாசிக்கின்றது. அதே போல நாமும் தேவனுடைய ஒளியால் நிரப்பப்பட்டு இந்த பூமிக்கு வெளிச்சமாய் இருக்க வேண்டும் என்றதே நம் இயேசு கிறிஸ்துவின் சித்தமாய், பிதாவின் சித்தமாய் இருந்தது. அதனாலதான் அந்த மலை பிரசங்கத்திலேயே சுசீஷர்களை பார்த்து, நீங்கள் இந்த பூமிக்கு உப்பாகவும் ஒளியாகவும் இருக்கிறீர்கள் என்று சொன்னார். வேதத்தில் பல ஆண்களும் சரி பெண்களும் சரி தேவனுக்கு மகிமையாய் சாட்சியாய் வாழ்ந்து மரித்திருக்கிறார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். நாம் எப்படி உப்பாகவும் ஒளியாகவும் வாழ்வது? இதன் மூலம் தேவன் எப்படி மகிமை பெறுவார் என்று சொல்லி 3 காரியங்களை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள பிரயாசப்படுகிறேன். அநேக காரியங்கள் இருக்கின்றது. ஆனாலும் இந்த காலகட்டத்துக்கு நமக்கு தேவையான 3 காரியங்களை குறித்து நான் பகிர்ந்து கொள்ள பிரயாசப்படுகின்றேன். முதலாவது, ஆவிக்குரிய ஜீவியத்தில் பிறரை ஊக்குவித்து அவர்களை நாம் வடிவமைக்க வேண்டும். ஆவிக்குரிய ஜீவியத்தில் பிறரை ஊக்குவித்து வடிவமைக்க வேண்டும். தேவ வார்த்தையால் நாம் சுத்திகரிக்கப்பட்டவர்கள் என்று யோவான் 15:3 நாம் வாசிக்கின்றோம். அதே சமயத்தில் மற்றவர்களையும் ஊக்கமளித்து அவர்களையும் தேவ சத்தியத்தில் வளர நாம் உதவ வேண்டும். மற்றவர்களுக்கு ஊக்கம் கொடுத்து அவர்களும் தேவ வசனத்தில், தேவன் வழியில், தேவன் சத்தியத்தில் வளர வேண்டும் என்று சொல்லி நாம் ஊக்கம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி கூட நாம் பார்க்கின்றோம். உதாரணமாக வேதத்திலே ஒரு சிலரை குறித்து நாம் பார்க்கும்போது, தீமோத்தேயுவின் வாழ்க்கையை நாம் பார்க்கும்போது அவருடைய வாழ்க்கையிலே அவங்க பாட்டி லோவிசாலும் அவங்க அம்மா ஐனிக்கியாலும் மிகப்பெரிய பங்கு ஆற்றினார்கள் என்று சொல்லி கூட நாம் பார்க்கின்றோம். தீமோத்தேயுவின் தந்தை அவர் ஒரு கிரேக்கர். ஆகவே அவருடைய தாயும் அவருடைய பாட்டியும் சிறு வயதிலே வேத வசனங்களையும் தெய்வ வழிபாடுகளையும் அவனுக்கு கற்றுக் கொடுத்து வந்தார்கள் என்று சொல்லி 2 தீமோத்தேயு 1:5 நாம் பார்க்கின்றோம். அதே போல பவுலும் தீமோத்தேயுடைய வாழ்க்கையிலே ஒரு முக்கிய பங்கு ஆற்றினார் என்று சொல்லி கூட நாம் பார்க்கின்றோம். ஊழிய பாதையிலே தீமோத்தேயு அதிகமாய் வளர்ச்சி அடைய பவுல் ஒரு முக்கிய பங்கு ஆற்றினார் என்று சொல்லி கூட நாம் பார்க்கின்றோம். அப்போஸ்தலர் 16:3 அவனை, அதாவது தீமோத்தேயு பவுல் தன்னுடனே கூட்டிக் கொண்டு போக வேண்டும் என்று விரும்பி, தீமோத்தேயு தன்னுடன் கூட்டிக் கொண்டு போக வேண்டும் என்று விரும்பி, அவருடைய தகப்பன் கிரேக்கன் என்று அவ்விடங்களில் இருக்கும் யூதர்கள் எல்லோரும் அறிந்திருந்தபடியால்
அவர்கள் நிமித்தம் அவனுக்கு விருத்த சேதனம் பண்ணினான் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். அவனுடைய தீமோத்தினுடைய வாலிப வயதில் அவனுக்கு விருத்த சேதனம் பண்ணப்பட்டது. ஊழியத்துக்கு தடை வரக்கூடாது, ஊழியத்துக்கு எந்த ஒரு தடையும் வரக்கூடாது என்று அவன் கிரேக்கன், அவன் அந்நியன் என்று சொல்லி பவுல் அவனை ஒதுக்கி வைத்து விடல. அவனுக்குள் இருக்கும் திறமையை பவுல் கண்டறிந்தார். அவனுக்குள் இருக்கும் அந்த நல்ல திறமைகளை, அந்த பண்புகளை, ஊழியத்துக்குள்ள பாரங்களை பவுல் கண்டறிந்தார் என்று சொல்லி கூட நாம் பார்க்கின்றோம். அதனாலதான் பவுல் மரித்த பின் ஊழியத்தை தொடர்ந்து செய்ய நல்லதொரு ஊழியக்காரன் தேவை என்பதை உணர்ந்த பவுல் இந்த தீமோத்திக்கு எல்லாவற்றையும் ஊழிய பாதைகளிலே எல்லாவற்றையும் கற்றுக் கொடுத்தார் என்று சொல்லி கூட நாம் பார்க்கின்றோம். தீமோத்தியின் சிறந்த ஊழியக்காரனாக மாறினான். பவுலின் கற்றுக் கொடுத்தான். பவுல் தேவாலய தலைமைத்துவத்தை பற்றி பவுல் அவருக்கு நிறைய கற்றுக் கொடுத்தார் என்று சொல்லி கூட நாம் பார்க்கின்றோம். பவுல் நிமித்தம் தீமோத்தி ஒரு நல்ல ஊழியக்காரனாக மாறினார். காரணம், பவுல் அவரை ஊக்குவித்தார், அவருக்கு உதவி செய்தார். அவருடைய ஆன்மீகக்குரிய வாழ்க்கையிலே வளர பவுல் அவருக்கு உதவி செய்தார் என்று சொல்லி கூட நாம் பார்க்கின்றோம். தொடர்ந்து அகிலா பிரிஸ்கிலா. யார் இந்த அகிலா பிரிஸ்கிலா என்று பார்க்கும்போது, இவர்கள் பவுலுடைய நெருங்கிய நண்பர்கள். அவர்களுடைய வீடை திறந்து பவுலுக்கு ஊழியத்துக்கு என்று கொடுத்தவர்கள் தான் இந்த அகிலா பிரிஸ்கிலா. பவுல் கொரிந்து பட்டணத்துக்கு அவருடைய 2வது மிஷனரி பயணத்தின் போது இந்த அகிலா பிரிஸ்கிலாவை சந்தித்தார் என்று சொல்லி வேதத்திலே நாம் வாசிக்கின்றோம். அங்கே பவுல் தனக்கு இருந்த ஆவிக்குரிய ஞானத்தை எல்லாவற்றையும் என்ன செஞ்சாரா, இந்த அகிலா பிரிஸ்கிலாவுக்கு கற்றுக் கொடுத்தார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். இந்த அகிலா பிரிஸ்கிலாவை என்ன செய்தார்கள், இந்த ஒரு தருணத்தை நல்லா பயன்படுத்தி கொண்டு பவுலிடமிருந்து எவ்வளவு கற்றுக்கொள்ள முடியுமோ அவ்வளத்தையும் கற்றுக்கொண்டார்கள். பவுலின் போதனையை காது கொடுத்து கேட்டு எல்லாவற்றையும் இவர்களும் கற்றுக்கொண்டார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். ஊழியத்தில் பவுலிடம் கற்றுக்கொண்ட எல்லாவற்றையும் இவர்கள் என்ன செஞ்சாங்களா, தங்களுக்குள்ளே வைத்துக் கொள்ளவில்லை. அவங்க என்ன செஞ்சாங்க, அவங்க கற்றுக்கொண்டதை, பவுலிடம் இருந்து கற்றுக்கொண்டதை பிறருக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் என்ற அந்த வாஞ்சை அவர்களிடத்தில் இருந்தது. அப்பொழுது அப்போலோ அவரிடம் என்ன செஞ்சார்களா, இந்த அகிலாவும் பிரிஸ்கிலாவும் பவுலிடம் இருந்து கற்றுக்கொண்டதை அப்போலோவுக்கு கற்றுக் கொடுத்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். அப்போலோ எபேசு பட்டணத்துக்கு வந்த போது அவர் நல்ல ஊழியம் செய்தார், ஒரு வாலிபர். ஆனாலும் யோவான் ஸ்நானத்தை குறித்துதான் அவர் நிறைய அறிந்திருந்தார். இயேசு கிறிஸ்துவை குறித்து இந்த அப்போலோ முழுமையாக அறியவில்லை என்று சொல்லி நம் அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரம் வசனம் 24 இருந்து 28 வரை நம்ம படிக்கலாம். யோவான் கொடுத்த ஸ்தானத்தை மாத்திரம் இவன் அறிந்தவனாய் இருந்தார். இதை பார்த்த அந்த அகிலா பிரிஸ்கிலா இவனை தன்னுடைய வீட்டுக்கு கூட்டிக் கொண்டு போய் இயேசு கிறிஸ்துவை பற்றி இவனுக்கு முற்றிலும் கற்றுக் கொடுத்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். பிறகு இந்த அப்போலோ நல்ல ஒரு ஊழியக்காரனாக, நல்ல ஒரு பிரசங்கியாக மாற அகிலா பிரிஸ்கிலா ஒரு காரணமா இருந்தார்கள் என்று சொல்லி வேதத்திலே நாம் பார்க்கின்றோம். இவருடைய ஊழியத்திலே இவர்கள் சிறந்த பங்காற்றினார்கள். இவர்கள் பவுலிடம் பெற்றுக்கொண்ட அந்த ஞானத்தை அப்போலோக்கு கற்றுக் கொடுத்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். அகிலா பிரிஸ்கிலா வல்லமையுடன் ஊழியம் செய்ய பவுல் காரணமாய் இருந்தார். அப்போலோ வல்லமையுடன் ஊழியம் செய்ய அகிலா பிரிஸ்கிலா காரணமா இருந்தார்கள் என்று சொல்லி வேதத்திலே பார்க்கின்றோம். இவர்கள் ஒருவரை ஒருவர் ஊக்குவித்தார்கள், ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்தார்கள் ஊழியத்திலே. ஆகவே பிறரை ஆவிக்குரிய ஜீவியத்தில் வளர வைக்கும் போது நாம் தேவனை மகிமைப்படுத்துகிறவர்களாய் காணப்படுகின்றோம். இன்று நாம் யாருக்காவது அவர்களுடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு உதவியாய் இருந்திருக்கின்றோமா? நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்பது நலமாயிருக்கும். ஆராய்ந்து பார்ப்போம். நாம் மூலியமா யாராவது அவருடைய ஆவிக்குரிய வாழ்ச்சியிலே முதிர்ச்சி அடைந்திருக்கின்றார்களா?
என்று நாம் சிந்தித்து பார்க்கும் வேலையா இருக்கின்றது. தொடர்ந்து தேவ சமூக சேவையில் தேவ மகிமையை வெளிப்படுத்துவது. அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 36வது வசனத்தை பார்க்கும்போது, யோப்பா பட்டணத்தில் கிரேக்க பாஷையிலே தெட்கால் என்ற பெயர் கொண்ட அர்த்தம் கொண்ட தபித்தாள் என்ற ஒரு சீஷி இருந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். அவள் நற்கிரியைகளையும் தர்மங்களையும் மிகுதியாய் செய்து கொண்டு வந்தாள் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். இவள் அந்த பட்டணத்தில் உள்ள அநேக விதவை பெண்களுக்கு துணிகளை தைத்து கொடுத்து அந்த ஊழியம் செய்து வந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். அங்குள்ள அநேக ஸ்திரிகளுக்கு இவர் ஒரு ஆசீர்வாதமாய் காணப்பட்டார், சமூக சேவை செய்தார், தன்னால் இயன்றவரை அங்குள்ள ஏழை எளியவர்களுக்கு உதவியா இருந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். ஒரு நாள் இவர் சுகவீனமாகி மரித்து போனார். அவள் மரித்து போன போது அந்த பட்டணத்தில் உள்ள விதவைகள் எல்லாரும் அழுந்தார்கள், துக்கித்தார்கள், வேதனைப்பட்டார்கள். அந்த இடத்திலே பேதுருவை அவர்கள் கூட்டிக் கொண்டு வந்தார்கள். அந்த இடத்துக்கு பேதுரு வரும்போது பேதுருவை சூழ்ந்து நின்று கொண்டு பேதுருவிடம் அவர் தைத்து கொடுத்த அந்த அங்கிகளை எல்லாம் காட்டிக்கொண்டு, இதெல்லாம் இவர் நம்மளுக்கு தைச்சு கொடுத்தா, நம்மளுக்கு ரொம்ப உதவியா இருந்தா என்று சொல்லி பேதுருடன் பகிர்ந்து கொண்டதை நாம் பார்க்கின்றோம். பிறகு பேதுரு ஆவியின் ஏவுதலால் ஜெபித்தார். ஜெபித்த போது தேவன் அவள் மேல் மனம் இறங்கி அவளை உயிரடைய செய்தார் என்று சொல்லி கூட நாம் பார்க்கின்றோம். இந்த செய்தி யோப்பா பட்டணம் எங்கும் தெரிய வந்த போது அநேகர் கர்த்தரிடத்தில் விசுவாசம் உள்ளவர் ஆனார்கள் என்று சொல்லி வசனம் 42 நாம் படிக்கின்றோம். தான் உயிரோடு இருந்த நாட்களில் தெட்கால் அநேக விதவைகளுக்கு உதவி செய்தாள். அவள் செய்த தான தர்ம ஊழியத்தின் நிமித்தம் அந்த பட்டணத்தில் அநேகர் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள் என்று சொல்லி கூட நாம் பார்க்கின்றோம். அவருடைய தான தர்ம ஊழியத்தின் நிமித்தம் அங்கு தேவனுடைய நாமம் மகிமைப்பட்டது. தேவன் அநேகர் விசுவாசித்தார்கள், ஏற்றுக்கொண்டார்கள், சொந்த தெய்வமாக ஏற்றுக்கொண்டார்கள். ஏன்? அவள் செய்த தான தர்ம ஊழியத்தின் நிமித்தம் தேவனுடைய அன்பை அவர் வெளிப்படுத்தினவளாய் காணப்பட்டாள். இன்று நாம் யாருக்கு உதவுகின்றோம்? யாருக்கு உதவி செய்கின்றோம்? இந்த காலகட்டத்தில் தங்கள் வறுமையை வெளியே சொல்ல முடியாம அநேகர் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். தங்கள் கஷ்டத்தை வெளியே சொல்ல முடியாமல், தங்கள் வறுமையை வெளியே யாரிடமே சொல்ல முடியாமல் அநேகர் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள், வேதனையோடு இருக்கின்றார்கள். நாமோ என்ன செய்து கொண்டிருக்கின்றோம்? சிந்திப்போம். வேதம் சொல்கிறது, கொடு உனக்கு கொடுக்கப்படும், அல உனக்கும் அளக்கப்படும். அதே வேதம் சொல்லுகிறது, ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான் என்று சொல்லி. தொடர்ந்து கடைசியாக 3வது காரியம், சாட்சியாய் வாழ்ந்து தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவது. அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் நம்ம எல்லாருக்கும் நல்ல அறிந்த ஒரு வசனம். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சியாய் இருப்பீர்கள். நாம் யாவரும் அறிந்த ஒரு அருமையான வேத வசனம். ஆனால் உலகம் இன்னும் இயேசுவை முழுமையாய் அறியவில்லை. நம்மை சுற்றி இருப்பவர்கள் இன்னும் இயேசுவை அறியவில்லை. நம்முடைய உற்றார் உறவினர் இன்னும் இயேசுவை அறியவில்லை. நம்முடைய நண்பர்கள் இன்னும் இயேசுவை அறியவில்லை. நம்ம பக்கத்துல வீட்டுல இருக்கிறவங்க கூட இன்னும் இயேசுவை அறியவில்லை. நாம் என்ன செய்து கொண்டிருக்கின்றோம்? மார்க்கு 7ஆம் அதிகாரம் வசனம் 24 29 வரை அங்கு ஒரு சிறு சம்பவம் காணப்படுகின்றது. தன் மகளை பிடித்திருந்த பிசாசை துடைத்துவிட வேண்டும் என்று சொல்லி இயேசுவிடம் ஒரு கிரேக்க ஸ்திரீ ஓடி வருகின்றாள். நீர் என்னை ரட்சித்துத்தான் ஆக வேண்டும் என்று சொல்லி அவள் ஓடி வந்து இயேசுவின் பாதத்திலே விழுகிறதை நாம் பார்க்கின்றோம். அவள் ஒரு கிரேக்க ஸ்திரீ. இயேசுவிடத்தில் வந்தால் நிச்சயம் ரட்சிப்பு உண்டு, விடுதலை உண்டு என்று சொல்லி அவளுக்கு எப்படி தெரியும்? ஏனென்றால் அவர் கிரேக்க ஸ்திரீ. இயேசுவிட வந்தால் தன் மகளுக்கு விடுதலை கிடைக்கும் என்று சொல்லி இயேசுவிடம் ஓடி வருகிறார்.
எப்படி அவளுக்கு தெரியும்? நிச்சயம் அந்த கிரேக்க ஸ்திரீயிடம் யாராவது ஒரு ஆள் இயேசுவை பற்றி சொல்லியிருப்பார்கள். வசனம் 25 நாம் வாசிக்கும் போது, அசுத்த ஆவி பிடித்திருந்த ஒரு சிறு பெண்ணின் தாயாகிய ஒரு ஸ்திரீ அவரை குறித்து கேள்விப்பட்டு வந்து அவர் பாதத்தில் விழுந்தாள். அவரை குறித்து கேள்விப்பட்டு வந்து அவர் பாதத்தில் விழுந்தாள் என்று சொல்லி கூட நாம் பார்க்கின்றோம். அப்படியானால் இயேசுவின் வல்லமையும் அவர் செய்து வந்த அற்புத அடையாளங்களையும் யாரோ ஒருவர் அந்த கிரேக்க ஸ்திரீயிடம் சொல்லியிருக்கின்றார்கள். அதனால்தான் தன் மகளை பிடித்த பிசாசு அந்த மகளை விட்டு போக வேண்டும் என்றால், தன் மகளுக்கு விடுதலை வேண்டும் என்றால், தன் மகளுக்கு சுகம் வேண்டும் என்றால் இயேசு ஒருவரே வழி என்று சொல்லி அவள் இயேசுவிடத்தில் ஓடி வருகிறது நாம் பார்க்கின்றோம். இயேசுவிடத்தில் வந்தால் நிச்சயம் விடுதலை உண்டு என்று சொல்லி அவள் ஓடி வருகின்றாள். ஏன்? அவள் இயேசுவை குறித்து கேள்விப்பட்டிருக்கின்றார். இயேசுவை குறித்து யாரோ அவரிடம் சொல்லி இருக்கின்றார்கள் என்று சொல்லி இந்த இடத்திலே நாம் பார்க்கின்றோம். இந்த நாட்களில் தொற்று நோய் நிமித்தம் உலகமே பெரும் பயத்தில் இருக்கின்றது. நம்பிக்கை அற்ற நிலையில் நிறைய பேர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். நம்மை சுற்றி இருக்கிற அநேகர் ஒவ்வொரு நாளும் மறித்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஒவ்வொரு நாளும் தற்கொலை செய்தியை நாம் கேட்டுக் கொண்டிருக்கின்றோம். இயேசுவை அறியாமலே அநேகர் மறித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இயேசுவை அவர்கள் அறியவில்லை. இயேசுவின் அன்பை அவர்கள் ருசிக்கவில்லை. இயேசுதான் ரட்சகர் என்று தெரியாமலே நீங்கள் அநேகர் மறித்துக் கொண்டிருக்கிறார்கள். லட்சத்துக்கும் மேற்பட்டவர்கள் ஒவ்வொரு நாளும் மறித்துக் கொண்டிருக்கிறார்கள் இயேசுவை அறியாமலே. மார்க் 16 அதிகாரம் 15 வசனத்திலே, நீங்கள் உலகம் எங்கும் போய் சகல சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசையுங்கள். நீங்கள் உலகம் முழுவதும் போய் எல்லாருக்கும் சுவிசேஷத்தை அறிவியுங்கள் என்று சொல்லி இந்த வசனம் சொல்கின்றது. ஆனால் நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்க கூட இன்னும் இயேசுவை அறியவில்லை, நாம் இன்னும் அறிவிக்கவில்லை. இந்த சுவிசேஷத்தை அறிவிக்கத்தான் இயேசு இன்று உங்களையும் என்னையும் அழைத்திருக்கின்றார். அதனால்தான் தன்னுடைய மலை பிரசங்கத்திலே சீஷர்களை பார்த்து, நீங்கள் இந்த உலகத்துக்கு உப்பாகவும் ஒளியாகவும் இருக்கிறீர்கள் என்று சொல்லி ஒரு பெரிய பொறுப்பை விட்டு சென்றிருக்கின்றார். நாம் இந்த உலகத்துக்கு உப்பாகவும் ஒளியாகவும் இருக்கிறோமா? நாம் எல்லாரும் தேவ மகிமைக்கென்று வாழ முடியும். இந்த பெண்கள் ஆராதனையில் பெண்களாகிய நாமும் தேவனுக்கு நிறைய காரியங்களை செய்ய முடியும், சாட்சியாய் வாழ முடியும். சற்றுமுன் நாம் பார்த்தோம், வேதத்தில் சிறந்த பெண்கள் அவர்கள் எல்லாரும் சாதாரணமானவர்கள், சாதாரணமான பெண்கள். சிலர் படிக்காதவர்கள், அந்த காலத்தில் நிறைய படிச்சிருக்க மாட்டாங்க. சாதாரண பெண்கள், ஆனால் சாட்சியாய் வாழ்ந்தார்கள். அவர்களுடைய குடும்பத்திலும் ஊழியத்திலும் தலைமைத்துவத்திலும் ஒரு முன்மாதிரியை வைத்து சென்றிருக்கின்றார்கள். தேவனை மகிமைப்படுத்தும் வாழ்க்கை வாழ்ந்திருக்கின்றார்கள். அவருடைய பெயர் இன்னும் சொல்லப்படுகின்றது. நாம் இன்னும் அவர்களை குறித்து பேசிக்கொண்டே இருக்கிறோம். எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன் நடந்த சம்பவங்கள் இன்றும் நாம் பேசிக்கொண்டு இருக்கின்றோம். ஏனென்றால் அவர்கள் தேவனுக்கு மகிமையாய் வாழ்ந்தவர்கள். ஆகையால் நாமும் தேவனை மகிமைப்படுத்தும் வாழ்க்கையை வாழ்வோம், சாட்சியாய் இருப்போம். ஒரு சிறு கதையை சொல்லி தேவ செய்தியை முடிக்க நான் பிரயாசப்படுகின்றேன். வாருங்கள், நம் கண்களை மூடிய வண்ணமாகவே கேட்போம். நம் உள்ளத்தை தேவனுக்கு திறந்து கொடுப்போம். திடீரென்று வீட்டில் கரண்ட் கட் ஆனது. மெழுகுவர்த்தியை எடுத்துக்கொண்டு திரும்புகையில் அங்கேயே நில் என்ற ஒரு சத்தம் கேட்டது. யார் என்று தேடும்போது, நான் தான், உன் கையில் இருந்துதான் பேசுகிறேன் என்று குரல் கேட்டது. பார்த்தால் கையில் இருந்த மெழுகுவர்த்தி. அது என்னிடம், என்னை இங்கிருந்து எடுத்துக்கொண்டு போகாதே, நான் இன்னும் ஆயத்தமாகவில்லை, தயாராகவில்லை. நான் ஒளியை எப்படி கொடுப்பது என்று ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கின்றேன். அது முடிக்கும் வரை
என்னை நீ கொண்டு போகாதே என்று கேட்டுக்கொண்டதாம். சரி, நீ வேண்டாம் என்று சொல்லி நான் மற்ற மெழுகுவர்த்தியை எடுத்துக்கொண்டு போகிறேன் என்று சொன்னபோது மற்ற மெழுகுவர்த்திகளும் நாங்களும் உன்னுடன் வரமாட்டோம் என்றனர். வெளியே ஒரே இருட்டாக இருக்கிறது, இருளாக இருக்கின்றது. நீங்கள் யாரும் வரவில்லை என்றால் யார் ஒளியை கொடுக்க முடியும் என்று கேட்டதுக்கு ஒரு மெழுகுவர்த்தி ஒளியை கொடுப்பது எத்தனை முக்கியமானது என்று மற்றவர்களுக்கு நான் பிரசங்கித்துக் கொண்டிருக்கின்றேன், விளக்கிக் கொண்டிருக்கின்றேன். நீயும் வேண்டுமானால் கலந்து கொள் என்று கூறினது. எல்லாம் ஒளியின் முக்கியத்துவத்தின் குறித்து ஆராய்ந்து கொண்டும் பேசிக்கொண்டும் இருந்தனே அன்றி இறுதி வரை எந்த மெழுகுவர்த்தியும் தன் ஒளியை எடுத்துக்கொண்டு வெளியே வரவில்லை. அதற்குள் வறண்டும் வந்துவிட்டது. பிரியமானவர்களே, நாமும் இன்னும் ஆயத்தமாகவில்லை, தயாராகவில்லை. நான் சொன்னால் யார் கேட்பார் என்று நம்மை குறித்தே தாழ்வாக நினைத்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? நாம் தயாராவதற்குள், நாம் ஆயத்தம் ஆவதற்குள் இயேசுவின் 2ஆம் வருகையும் வந்துவிடும். ஆகவே நம்மால் இயன்ற அளவுக்கு கர்த்தருக்கென்று ஒளி வீசுவோம். இருளான இந்த உலகத்துக்கு உப்பாகவும் ஒளியாகவும் தேவனுக்கு மகிமையாகவும் வாழ்ந்து தேவன் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஜெபிப்போம். எங்களை நேசிக்கும் நல்ல கர்த்தாவே, ராஜா, அருமையான இந்த வேலைக்காய் எமக்கு நன்றி ராஜா. நாங்கள் கேட்ட ஒவ்வொரு வார்த்தையும் ஆண்டவரே, நீர் அநேக காரியங்களை பேசினீர் ஆண்டவரே. நாங்கள் இந்த பூமிக்கு உப்பாக ஒளியாகவும் இருப்பது எவ்வளவு முக்கியம் என்று சொல்லி இந்நாளில கூட நீர் பேசினீர். உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா, நாங்கள் ஆயத்தப்படுத்த ஆண்டவரே எங்கள் கால்களை நாங்கள் எடுத்து வைக்க, முன் எடுத்து வைக்க கிருபை தாரும். எங்களுக்குள் இருக்கிற எல்லா தாழ்வு மனப்பான்மைகளையும் எடுத்து போட்டு உள்ளத்திலே தைரியத்தை கொடுத்து நீர் எங்களோடு கூட இருக்கிறீர் என்று சொல்லி உம்முடைய ஊழியத்தை நாங்கள் செய்ய எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இன்ற பெண்கள் ஆராதனையிலே ராஜா, பெண்களாகி எங்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் ஆண்டவரே உம்முடைய பாதப்படியிலே அர்ப்பணம் செய்கிறோம். எங்களையும் எடுத்து, பலவீனமான எங்களையும் எடுத்து ஆண்டவரே நீர் பலப்படுத்த முடிய நாங்கள் ஜெபிக்கிறோம். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய பலனுண்டு என்று சொல்லி நாங்களும் பலனாய் எழும்பி பிரகாசிக்க கிருபை தாரும். ஆசீர்வதியும். இந்த வார்த்தைகள் நாங்கள் கேட்ட ஒவ்வொரு வார்த்தைகளும் ராஜா 30, 60, 100 பலன் கொடுக்க, கனி கொடுக்க கிருபை தாரும். பெண்களை ராஜா நீ விசேஷமாய் ஆண்டவரே ஆசீர்வதித்து வழிநடத்தி வருகிறேன். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. புதிய ஏற்பாட்டிலே அநேக பெண்கள் ஊழியம் செய்தார்கள் ஆண்டவரே, அநேக பெண்கள் ஊழியம் செய்தார்கள். அவர்களைப் போல நாங்களும் ஊழியத்திலே உண்மையும் உத்தமமாய் இருக்க ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. தைரியமாய் ஊழியம் செய்ய கிருபை தாரும். ஆசீர்வதியும். உமக்கு மகிமை கொண்டு வருகிற ஒரு வாழ்க்கையை நாங்கள் வாழ எங்களை அர்ப்பணம் செய்கிறோம். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். மிகவும் அருமையாக தேவ செய்தியை பகிர்ந்து கொண்ட சகோதரி ஞான கிரேஸுக்கு நன்றி. போதகர் இப்பொழுது மெதடிஸ்ட் பெண்களுக்காக விசேஷ ஜெபம் செய்வார். ஹல்லேலூயா. விசேஷமாக இந்த விசேஷித்த ஆராதனையில் பெண்கள் இந்த ஆராதனையை வழிநடத்தினார்கள். அவர்களுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். ரொம்ப அருமையாக ப்ரெசன்டேஷன்லாம் வைத்து அருமையான ஒரு செய்தியை கொடுத்து இந்த வேலையிலும் அவர்கள் இந்த நாளிலும் கூட இந்த ஆராதனையை அவங்க வழி நடத்தினார்கள். ஸோ ஐ நீட் டு தேங்க் த கமிட்டி அண்ட் ஆல்சோ ஆல் த மெம்பர்ஸ் who participate in this wonderful service. Thank you very much. Thank you very much. Indeed, it was a blessing. உண்மையாகவே இது ஆசீர்வாதமாக இருந்தது. சரிங்களா? ஓகே சபையோரே, இந்த வாருங்கள் நம்ம இந்த வேலையிலும் கூட இந்த பெண்களுக்காக, நம்மளுடைய அம்மாமார்களுக்காக, நம்ம சபையில் இருக்கிற ஒவ்வொரு பெண்களுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். அதே சமயம் அந்த கமிட்டிக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். அநேக காரியங்கள் தீர்மானித்திருக்கிறார்கள், செய்து கொண்டு வருகிறார்கள். கர்த்தர் ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி இந்த வேலையிலும் அவர்களை நம்ம ஆசீர்வதித்து ஜெபிப்போம். கர்த்தாவே, இந்த நாளிலும் கூட ஒவ்வொரு பெண்கள், சபையில் இருக்கிற ஒவ்வொரு பெண்கள் அம்மாமார்களுக்காக நாங்கள் வருகிறோம். கர்த்தாவே, இந்த நேரத்திலும் அவர்களை நாங்கள் நினைவு கூறுகிறோம். கர்த்தாவே, அவர்கள் அநேக ஆண்டவரே சூழ்நிலைகள் கடந்து போகிறார்கள். அதை கர்த்தர் அறிவி. ஆண்டவரே, வீட்டை பார்த்து கொள்ள வேண்டும். ஆண்டவரே, வேலை பார்த்து கொள்ள வேண்டும்.
ஆண்டவரே இந்த வேலையிலும் ஆண்டவரே ஊழியங்களையும் பார்த்து கொள்ள வேண்டும். அவங்களுடைய வாழ்க்கையில் நிறைய காரியங்கள் பேலன்ஸ் பண்ண வேண்டியதாக இருக்கிறது. கர்த்தாவே பிள்ளைகளை பார்த்து கொள்ள வேண்டும். ஆண்டவரே இந்த சூழ்நிலை மத்தியிலும் கூட கர்த்தர் அவர்களுக்கு நல்ல பலனை தரும்படியாய் கூட நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தாவே எங்கள் சபையில் இருக்கிற ஒவ்வொரு பெண்களும் விசேஷித்தமானவர்கள். அவர்களுக்கு கர்த்தர் அநேக தாளந்துகளை கொடுத்திருக்கிறேன். அந்த தாளந்துகளை நாங்கள் புதைக்காதபடிக்கு கர்த்தர் அவர்களை எழுப்பி ஆண்டவரே பிரகாசிக்க செய்யும்படியாய் உடைய சமூகத்திலே யாவரையும் நம்ம ஒப்பு கொடுக்கிறேனப்பா. இந்த நாளிலும் ஆண்டவரே விசேஷமாக கூட திருசுமன் கமிட்டிக்காக கூட நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தாவே இந்த வேலையிலும் அநேக காரியங்கள் இந்த ஊழியத்தை எடுத்து செய்வதற்கு அநேக பிரயாசங்கள் எடுத்திருக்கிறார்கள். அதை கர்த்தர் பார்க்கிறேன். இந்த வேலையிலும் கூட கர்த்தர் தாமே இந்த பிரயாசத்தை ஆசீர்வதித்து கர்த்தர் தொடர்ந்து இவர்களோடு கூட ஆண்டவரே நீ வழி நடத்தும்படியாய் செபிக்கிறேன். கர்த்தாவே இந்த வேலையிலும் ஆண்டவரே இதோ அப்பா இந்த மெத்ரிசுமல்ல ஒரு அன்பின் காரியங்கள் செயல்படத்தக்கவும் ஆண்டவரே ஒரு ஒற்றுமையின் ஆவி செயல்படத்தக்கவும் கர்த்தர் அப்படியாய் தொடர்ந்து ஆண்டவரே இந்த கமிட்டியை அப்படியாய் ஒருமித்து அன்பிலே கட்டப்படவும் கர்த்தர் கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே எப்படியாவது இந்த காரியங்களை உடைக்கலாம் என்று ஆண்டவரே பிசாசினுடைய தந்திரங்கள் இருக்குமானால் அதை எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தை உடைக்கும்படியாக கூட ஜெபிக்கிறோம். லார்ட் ஆண்டவரே இந்த நாளிலும் ஒரு செழிப்பை கர்த்தர் தந்து நீர் வழி நடத்தும்படியாய் ஒப்புக் கொடுக்கிறோம். அப்படியாய் ஒவ்வொரு தாய்மார்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. தொடர்ந்து அவர்களோடு கூட நல்ல சுகம் நல்ல பலனை தந்து கர்த்தர் வழி நடத்தும் காத்துக்கொள்ளும். எல்லாவற்றும் இயேசுவின் மாறாத நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுடைய நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன். God bless you all the mothers. பெண்கள் யாவருக்கும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களை எடுத்து ஆண்டவர் பயன்படுத்துவார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. God is good all the time. இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாகிய சேனைகளின் கர்த்தாவே மகிமை உண்டாவதாக. வாருங்கள் நாம் இறுதியாக ஆசீர்வாத பாடலை பாடுவோம். இயேசு ராஜா உம் இதய துடிப்பை அறிந்து கொள்ளும் பாக்கியம் தாரும். உம் ஏக்கமெல்லாம் நிறைவேற்ற கிருபையை தாரும். ஒரு வாழ்வு அது உமக்காக, ஒரு வாழ்வு உமக்காக, உணர்வெல்லாம் உமக்காக, உள்ளமெல்லாம் உமக்காக, உணர்வெல்லாம் உமக்காக, உள்ளமெல்லாம் உமக்காக. இயேசு ராஜா உம் இதய துடிப்பை அறிந்து கொள்ளும் பாக்கியம் தாரும். உம் ஏக்கமெல்லாம் நிறைவேற்ற கிருபையை தாரும். மகிழ்ந்திட வாழ்ந்திட வேண்டும். உம் இதயம் மகிழ்ந்திட வாழ்ந்திட வேண்டும். உம் சித்தம் செய்து நான் மடிந்திட வேண்டும். உம் சித்தம் செய்து நான் மடிந்திட வேண்டும். ஒரு வாழ்வு அது உமக்காக, உணர்வெல்லாம் உமக்காக, உள்ளமெல்லாம் உமக்காக, உணர்வெல்லாம் உமக்காக, உள்ளமெல்லாம் உமக்காக. இயேசு ராஜா உம் இதய துடிப்பை அறிந்து கொள்ளும் பாக்கியம் தாரும். உம் ஏக்கமெல்லாம் நிறைவேற்ற கிருபையை தாரும். அழிந்து போகும் ஆத்துமாக்கள் நினைத்திட வேண்டும். அழிந்து போகும் ஆத்துமாக்கள் நினைத்திட வேண்டும். ஆத்தும பாரத்தினால் அலைந்திட வேண்டும். ஆத்தும பாரத்தினால் அலைந்திட வேண்டும். ஒரு வாழ்வு அது உமக்காக, உணர்வெல்லாம்
உமக்காக, உள்ளமெல்லாம் உமக்காக, உணர்வெல்லாம் உமக்காக, உள்ளமெல்லாம் உமக்காக. இயேசு ராஜா, உம் இதய துடிப்பை அறிந்து கொள்ளும் பாக்கியம் தாரும். உம் ஏக்கமெல்லாம் நிறைவேற்ற கிருபையை தாரும். உலகத்திற்கு மரித்து நான் வாழ்ந்திட வேண்டும், உலகத்திற்கு மரித்து நான் வாழ்ந்திட வேண்டும். உண்மையான ஊழியனாய் உழைத்திட வேண்டும், உண்மையான ஊழியனாய் உழைத்திட வேண்டும். ஒரு வாழ்வு அது உமக்காக, உணர்வெல்லாம் உமக்காக, உள்ளமெல்லாம் உமக்காக, உணர்வெல்லாம் உமக்காக, உள்ளமெல்லாம் உமக்காக. இயேசு ராஜா, உம் இதய துடிப்பை அறிந்து கொள்ளும் பாக்கியம் தாரும். உம் ஏக்கமெல்லாம் நிறைவேற்ற கிருபையை தாரும். பாருங்கள், ஜெபிப்போம். ஆண்டவரே ஸ்தோத்திரமப்பா, கர்த்தாவே இந்த வேலையிலும் கூட நாங்கள் ஆராதித்தோம், உம்முடைய செய்தியை கேட்டோம். கர்த்தாவே இந்த ஆராதனையை ஒரு ஆசீர்வாதமாக கர்த்தர் மாற்றினதற்காக நன்றி. இந்த வேலையிலும் ஆண்டவரே நாங்கள் இந்த உலகத்துக்கு உப்பாகவும் ஒளியாகவும் இருக்க எங்களை கர்த்தர் வலியுறுத்தினதற்காக நன்றி செலுத்துகிறோம். எப்பொழுதும் ஆண்டவரே நாங்கள் சாரமற்று போகாமல் உமக்கே ஆண்டவரே எப்பொழுதும் பிரகாசிக்கிற பெண்களாகவும் உமக்காக பிரகாசிக்கிற பிள்ளையாகவும் இருக்க ஆண்டவர் இந்த நாளிலே எங்களோடு கூட பேசின மாபெரும் கிருபைக்காக நன்றி. ஆண்டவரே இந்த வார்த்தைகளை நாங்கள் மறவாதபடி எங்களை எப்பொழுதும் ஆண்டவரே இதை நினைவில் கொள்ள கர்த்தர் கிருபை செய்யும். தொடர்ந்து ஆண்டவரே இந்த வார்த்தைகளை நாங்கள் மறுபடியும் தியானம் செய்யும் பொழுதும் கூட கர்த்தர் எங்களோடு கூட இடைப்படும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பீராக, தொடர்ந்து வழி நடத்தும். இந்த நேரம் முழுவதும் எங்களோடு கூட பயணித்தீர், எங்களோடு கூட இருந்தீர், அதற்காக நன்றி. ஆசீர்வாதமாக கர்த்தர் முடித்து கொடுத்தீர், அதற்காக நன்றி. தொடர்ந்து கர்த்தர் எங்களோடு கூட இருந்து நீர் வழி நடத்தி காத்துக்கொள்ளும்படியாய் மாறாத இயேசுவின் வல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். அவர்கள் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளும். நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அந்யோன்ய ஐக்கியமும் சந்தோஷம் சமாதானம் எப்பொழுதும் சதா காலங்களும் உங்களோடு கூட இருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். யாவரும் சேர்ந்து ஆமேன், ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்திரி, என் முழுவலுமே பரிசுத்த நாமத்தை சோஸ்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you. Jesus saves you. Thank you for joining us. May God bless you. Bye bye.